என்ன இவரு இன்னும் வரவே இல்லை. டென்ஷனா இருக்கு. ஹலோ அம்மா, என் ஃபைல். சார் இன்னும் வரலங்க. சார் வந்த பிறகு ஃபைல் ஃபார்வர்ட் பண்றேன். சரிங்கம்மா. ஓகே சார். கீதா மேடம், டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. காஃபி குடிக்கலாமா? நீங்க குடிங்க. எனக்கு ஒர்க் தவிர எதுவும் முக்கியம் இல்லை. ஒர்க் முடிஞ்சதும் குடிக்கிறேன். அந்த அம்மாவை எதுக்கு பாக்குறீங்க? முதல்ல காஃபி எடுத்துக்கங்க. நான் அப்புறம் குடிக்கிறேன். முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு நீங்க ஓசியில கிடைக்குதுன்னு குடிச்சிட்டே இருப்பீங்களே, அவங்க குடிக்க மாட்டாங்க. அப்போ நான் ஓசியில குடிச்சிட்டு இருக்கிறேன் நீ சொல்றியா? அது வந்து அது அது அப்புறம் சொல்றேன்டா. உன்னையும் அவளையும் ஒரு வழி பண்றேன். காஃபியும் வேணாம், ஒண்ணு வேணாம். இங்கிருந்து கிளம்பு. சரிங்க சார். மே ஐ கம் இன் சார்? நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த செக் எங்க? அந்த செக்கை மாத்தி கொடுத்ததுனால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியுமா? உங்க இஷ்டத்துக்கு மாத்தி கொடுப்பீங்களா? ஏற்கனவே கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? விட்டா பேசிக்கிட்டே இருப்பாரு. எல்லாம் என் தலையெழுத்து. என்னவோ சுத்தமா புரியல. அந்த கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ? பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. இந்த டார்ச்சரை தாங்க முடியல. மேடம், டீ சாப்பிடுங்க. அப்பா, சரியான நேரத்துக்கு கொண்டு வந்த. தேங்க்யூ. சரிங்க மேடம். ஹலோ மம்மி, நான் தான். சொல்லுமா. என்ன மம்மி, இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையா? டீச்சர் திட்டுறாங்க. நாளை கட்டிடுறேம்மா. டீச்சர் கிட்ட நான் பேசிடுறேன். ஓகேவா? சரி மம்மி. எதுக்கும் கவலைப்படாத. நீ போய் விளையாடு. நல்லா படிக்கணும். ஓகே, பை மம்மி. ஓகே, பாய். என்னம்மா, வீட்டு வாடகை எங்க? இன்னும் 2 நாள்ல கொடுத்துட்றேன். இன்னும் 2 நாளா? ரொம்ப லேட் ஆகுதுமா. நீங்க என்ன கேக்குற மாதிரி நான் என் பாஸை கேட்க முடியாதுல்ல சார். அதுக்காக தான் 2 நாள் டைம் கேட்குறேன். சரி சரி, பார்க்கலாம். சரி, அவன் எதுக்காக கொடுக்காம நிப்பாட்டி வச்சிருக்கானோ? இவளுக்கு புரிஞ்சாதானே? பிங்கி, அங்க என்ன பண்ற? தண்ணியில விளையாடுறியா? கொஞ்சம் தண்ணியில இருந்து எழுந்துருமா, சளி பிடிக்கும். நான் சொல்றது கேக்குதா இல்லையா? அப்புறம் வீட்டு ஓனர் அங்கிள் பாப்பாரு. தண்ணி நிறைய செலவாகுதுன்னு அமௌண்ட் ஏத்துவாரு. என் பேச்ச கேக்குறியா இல்லையா? ஏய், ஃப்ரிட்ஜில் சாண்ட்விச் இருக்கு, போய் சாப்பிடு. கொஞ்ச நேரம் நான் விளையாடுறேன் மம்மி. வேண்டான்னு சொல்றேன்ல. அம்மா பேச்ச மதிக்கவே மாட்டியா? அங்கிருந்து எழுந்துரு. நீ எப்பவும் இப்படித்தான்.
படி படி சொல்லுவ, விளையாடவே விட மாட்டேன். சின்னப்பா உங்க அம்மா உன்னை விளையாட விடலன்னு என்னையும் விளையாட விட மாட்டேங்கிறியா? நல்லா பேச கத்துக்கிட்ட. இரு இரு, வந்து உன்னை கவனிக்கிறேன். எனக்கு தான் இப்படிலாம் நடக்குதா? எல்லாருக்கும் இப்படி தானா? 2 நாள் எப்படி? இப்பவே எல்லாம் லேட் ஆயிடுச்சு. இப்ப எப்படி என்ன பண்றது? சார் என்ன சொல்றாருன்னு ஒரு தடவை கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ சார். ஷைலு சொல்லுமா. ஓ, உன் சேலரி பத்தியா? மறந்துட்டமா. என் வீட்டுக்கு வர முடியுமா? வந்து வாங்கிக்கிறியா? ஓகே சார், கண்டிப்பா வரேன். தேங்க்யூ சார். அம்மாடி, இனிமே டென்ஷன் இல்லை. பிங்கி பிங்கி, என்ன பண்ற? என்னம்மா? மேடம், சார், யாரும் இல்லையா? இதோ வரேன். சோஃபால உட்காருங்க. சரிங்க மேடம். ப்ளீஸ் சார். வேண்டாம் சார், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. ப்ளீஸ் சார், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. ப்ளீஸ் விடுங்க. பாப்பா, ஏய் பாப்பா, என் புருஷன் அந்த மாதிரி ஆள் இல்லம்மா. நீ எதுக்கும் பயப்படாதம்மா, சரியா? இந்தாம்மா உன் சம்பள பணம். ஏம்மா அழற? நீ ஒன்னும் கடன் கேட்கலையே. நீ செஞ்ச வேலைக்கு தான் சம்பளம் கேக்குற. நீங்க சொல்றது உண்மைதான் மேடம். நான் வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கேட்டிருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னால் நிறைய தேவைகள் இருக்கு. இன்னும் 2 மாசம் வரலன்னா இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய டவுட்ஸ் வரும்.
உண்மையிலேயே தேங்க்யூ மேடம். சரி ஓகே, நான் போறேன். சரிங்க மேடம். ம். தேங்க்யூ காட். செல்லம், வந்துட்டு இருக்கேம்மா. 2 பேரும் போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலாம். சரியா? சரிம்மா, நீ சீக்கிரம் வந்துடு. சரிம்மா. உண்மையிலேயே நல்லது பண்றவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். கொஞ்சம் லேட் ஆனாலும் சரி, நல்லது தான் நடக்கும்.